लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதையடியேர் கருளாயே. எல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு அனத்தியாயன காலத்தினுடைய 23வது நாள் பதிவேற்றம். திருவேங்கட தந்தாதியினுடைய 59வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 59வது பாசுரம். மசகம் தரம் என்னல் ஆய் நிலையா உடல் வாழ் உயிரை அசகம் தர வல்லதோ அன்னை மீர் அண்டம் உண்டு உமிழ்வாரிச சுந்தர வண்ணர் வேங்கடவாணர் இலங்கையர்கோன் தெச சுந்தரம் அறுத்தார் திருப்பேர் சொல்லும் தீங்கு அறவே. நம்மை பிடித்த தீமைகள் விலகுவதற்கு திருவேங்கடத்து தலைவனான பெருமாளுடைய திருப்பெயர்களை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். யாரை பார்த்து? தாய்மார்களை பார்த்து. கொசுவுக்கு சமமானது என்று சொல்லத்தக்கதான நிலையில்லாததான இந்த உடம்பிலே வாழ்கின்ற உயிரினை ஆட்டின் தலையானது கொடுக்க வல்லதோ? நீங்கள் இந்த தலைவிக்கு நேர்ந்துள்ள துன்பத்தையும் ஒழியுமாறு ஊழிகாலத்தில் இந்த உலகம் முழுமையும் உண்டு தன்னுடைய திருவயிற்றில் வைத்திருந்து ஊழி வெள்ளம் நீங்கிய பின் வெளிப்படுத்தியவனும் தாமரை பூத்த ஒரு மேகம் போன்ற வடிவினை உடையவனும் இலங்கையில் வாழ்ந்த ராக்கதர்களுக்கு அரசனாயிருந்த ராவணனுடைய 10 தலைகளையும் அறுத்திட்டவனுமான திருவேங்கடத்து தலைவனுடைய திருப்பெயர்களை சொல்லி பாவங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பாசுரம். தெச சுந்தரம், தெசம் என்றால் 10, சுந்தரம் என்றால் தலை, அறுத்தார். ரிச சுந்தர வண்ணார் என்றால் தாமரை மலர்ந்த தாமரை பூ போல என்றும் மேகம் போன்ற வடிவினை உடையவன் இந்த பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் திருவேங்கட மலையிலே நமக்காக இருக்கிறான். அன்னையீர் ஒரு காலத்திலே உலகம் முழுதும் வெள்ளம் சூழ்ந்திருந்த போது உலகத்தை தன்னுடைய திருவயிற்றில் வைத்திருந்து காத்து ரட்சித்து வெள்ளம் வடிந்த பின்னால் மீண்டும் உமிழ்ந்த அந்த பெருமாள் நின்று கொண்டிருக்கிற திருவேங்கட மலையிலே போய் அவன் பெயரை சொல்லி பாபங்களை அறுத்து கொள்ளுவோம் என்று சொல்லுகிற பாசுரத்தை பார்த்தோம். மீண்டும் பாசுரம். மசகம் தரம் என்னாலாய் நிலையா உடல் வாழ் உயிரை அசகம் தர வல்லதோ அன்னை மீர் அண்டம் உண்டு உமிழ்வாரிச சுந்தர வண்ணர் வேங்கடவாணர் இலங்கையர்கோன் நெசசுந்தரம் அறுத்தார் திருப்பேர் சொல்லும் தீங்கரவே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி யத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.